நாம வாழற அந்த மொத்த உலகமுமே ஆச்சரியங்களாலையும் அற்புதங்களாலையும் நிறைஞ்ச ஒண்ணுதான். அதுலயும் இயற்கை நம்ம பார்வைக்கு தரக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே உங்க கண்களை மிரள வைக்கக்கூடிய காட்சிகளா தான் இருக்கும். அப்படியான சில விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம நியூ அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். இயற்கையோட சீற்றம் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் இப்போ நீங்க பார்க்குற இந்த காட்சிகள் எல்லாம். இங்க மண்ணுக்கடியில என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அலாஸ்காவில் பனிப்பாறை உடைஞ்சு விழக்கூடிய காட்சி. இது மாதிரி உடைஞ்சு கொலாப்ஸ் ஆகிற பகுதிகளை உலகத்தோட நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். இங்க தண்ணீரோட மேற்பரப்புல எப்படி கொத்து கொத்தான மீன்கள் திரண்டு வந்திருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு ரத்த ஆறே ஓடுது பாருங்க. Layaknya seperti anggur merah tuh. Dan ini sudah nyampe di kota ya Pamekasan, alirannya dari Dam Gelapar. Dam sampai saat ini. இங்க மேகங்களுக்கு நடுவுல சூரியனோட பிம்பம் எத்தனை இடத்துல உருவாகி இருக்குன்னு பாருங்க. இப்படி பிரம்மாண்டமா தாழ்வா மிதக்கக்கூடிய மேகங்களை நீங்க வேற எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. பொதுவா மண்ணுக்கடியில வேர் விட்டு வளர்ந்த மரங்களை தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு மரம் மண்ணுக்கு மேல வேர் விட்டு அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு ஆக்டோபஸ் மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்க. This is called the octopus tree. It's currently suspended above this trail, have attached themselves to the bottom of this other log and down into the ground. So hopefully one day when this log falls apart, this thing will stay standing straight up in midair and others can come and check it out. உங்க வாழ்க்கையிலேயே இப்படியான ஒரு கலைமான நேரல பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. இந்த காட்சியை முதல் தடவை பார்க்கறப்போ ஏதோ பனி மாதிரியோ இல்ல புகை மாதிரியோ இருக்குன்னு சொல்லி தான் நினைக்க தோணும். ஆனா ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் பூச்சிகள்னு சொல்லி. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல உண்மையிலேயே ஒரு போர்ட்டல் உருவாகி இருக்கும்னு நினைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இங்க எப்படி மேகங்கள் ஆக்கிரமிச்சிருக்குன்னு பாருங்க. ஆர்ப்பரிக்கிற கடலுக்கு நடுவுல மின்னல் வெட்டி இடி இறங்குற காட்சியை சைனாவில் சில பேர் இங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. நியூ மெக்சிகோவில் உருவான மணர் புயல் ஒன்றை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு காட்சியை இதுக்கு முன்னாடி உங்க வாழ்நாள்ல பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில எரிமலை குழம்பு ஒண்ணு எரிமலை பாறை தொலைவழியா எப்படி கடலுக்குள்ளார கொட்டி இருக்குன்னு பாருங்க.
கடந்த 2021 வருஷம் அக்டோபர் 20ஆம் தேதி ஜப்பான்ல மவுண்ட் ஆசோ அப்படிங்கிற பகுதியில பவர்ஃபுல்லான எரிமலை ஒன்று வெடிச்சிருக்கு. அதுல இருந்து உருவான சாம்பல் நிற கரும்புகை வானத்தையே முட்டக்கூடிய அளவுக்கு கிலோமீட்டர் கணக்குல பரவி இருந்தது. அந்த பிரம்மாண்டமான காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மின்னல் வெட்டி இடி இறங்கினா அது எந்த அளவுக்கு வீரியமானதா இருக்குங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த காட்சி. யுஎஸ்ஏவோட மவுண்ட் பிளசன்ட் அப்படிங்கிற பகுதியில 2025 ஆகஸ்ட் 11ஆம் தேதி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தப்போ இடி இறங்கி இருக்கு. அது அங்க இருந்த பவர் லைன் ஒன்று மேல விழுந்ததுனால பட்டாசா வெடிச்சு சதறி இருக்கு. அப்போ எதிர்பாராத விதமா ரெக்கார்ட் ஆகியிருந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. இப்படி ஒரு ஆலங்கட்டி மலையை உங்க வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. இங்க மழையினால உருவான வெள்ளம் எப்படி அடிச்சுக்கிட்டு போகுதுன்னு பாருங்க. வெட்டி வெட்ட கால்வாய் வழியா தண்ணீர் போறதையும் ஆத்துல ஓடுற தண்ணியவும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்படி எரிமலை குழம்பு ஆறா ஓடுற காட்சியை மேக்சிமம் உங்கள யாருமே நேரில் பார்த்திருக்க மாட்டீங்க. துருவ பகுதிகளில் பயணம் செய்யும் போது பனிப்பாறை உடைஞ்சு உருகிற காட்சிகளை ரேரா எங்கேயாவது நேரில் பார்க்க முடியும். அப்படி வீடியோவை ரெக்கார்ட் பண்ண காட்சி தான் இது. கரையை தொட்ட கடல் அலை மறுபடியும் கடலுக்கே திரும்பினதுக்கு அப்புறம் இங்க ஈர மணலுக்குள்ள இருந்து என்ன வெளியே வருதுன்னு பாருங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த கொத்து கொத்தான உயிரினத்துக்கு பேரு தான் கடல் மட்டி. பெரும்பாலான நேரங்களில் இது மணலுக்குள்ளார தான் மறைஞ்சிருக்கும். இங்க தண்ணிக்குள்ளார என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கடற்கரையோரமா எத்தனையோ விதமான மர்ம உயிரினங்கள் தினம் கரை ஒதுங்கிக்கிட்டே தான் இருக்கு. அப்படி ஆஸ்திரேலியாவோட சிட்னி கடற்கரையோரமா கரை ஒதுங்கின ஒரு வினோதமான உயிரினத்தை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுறாமீனோட உடலமைப்பையும் மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி வாய் உதடுகளையும் கொண்ட இந்த ஸ்ட்ரேஞ்சான கிரியேச்சர் மர்மமான ஒன்னாவே தான் இருந்தது. ஒரு மனுஷன் தண்ணிக்கடியில டைவ் பண்ணி நீந்திக்கிட்டு இருக்கும்போது 20 டன் எடை இருக்கக்கூடிய திமிங்கலத்தையும் எக்கு தப்பா குதிச்சு தண்ணியில கத்தி மாதிரி கிழிச்சு நீந்தக்கூடிய சுறா மீன்களையும் ஒரே நேரத்துல கிட்ட பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இங்க ஒருத்தருக்கு உருவாகி இருக்கு. சேறு சகதியில வாழக்கூடிய வாழ்க்கையாவே இருந்தாலும் மனுஷங்க வாழக்கூடிய வாழ்க்கையை விடவும் இந்த பன்றிகளோட வாழ்க்கைய நிம்மதியான வாழ்க்கைனே கூட சொல்லலாம். அப்படியான ஒரு காட்சி தான் இது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.